ஆடி கிருத்திகை. எத்தனை பேர் நாக்குல அலகு குத்திப்பாங்க, காவடி எடுப்பாங்க. ஏன், எதுக்காக அப்படின்னு கேட்டாக்கா, அசுரர்கள்லாம் ரொம்ப படுத்தின பொழுது எல்லா தேவர்களும் போய் பரமேஸ்வரன் கிட்ட போய், பரமேஸ்வரா, இந்த அசுரர்களுடைய கொடுமை தாங்க முடியல, இந்த சூரபத்மன்லாம் ரொம்ப படுத்துறான் அப்படின்ன பொழுது, இந்த 6 முகங்களிலிருந்து செந்தழற் கண்ணாரும் தீப்பொறி 6 உய்ப்ப, அதுல இருக்கிற 3வது கண்ணுல இருந்து ஒரு நெருப்பு பொறி வர, அந்த நெருப்பு பொறி அதுதான் அவருடைய சக்தி. அந்த நெருப்பு பொறியில் உண்டானவன் தான் கந்தன். வாயு கிட்ட கூப்பிட்டு, அப்பா அக்னி பகவான், இந்த அக்னியை கொண்டு போய் நீ அங்க சீத பகீரதிக்கே கங்கையில கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்ன பொழுது, கங்கையில கொண்டு போய் சேர்த்ததுனால அவன் பேர் காங்கேயன்னு ஒரு பேரு. கங்கையால அதோட அந்த வெப்பத்தை தாங்க முடியல. அவன் என்ன பண்ணாலாம், அங்க இருந்த சரவண பொய்கையில கொண்டு போய் இவ அந்த அந்த அக்னி 6 குஞ்சுகளையும் அப்படி விட்டுடுறான். விட்ட உடனேவே அந்த 6 தாமரையில் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்கள் 6 வந்து இந்த 6 குழந்தைக்கும் பால் ஊட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்தார்கள். இப்ப ஆடி கிருத்திகை எதுக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டா, உதித்தது எங்கே, பரமேஸ்வரனுடைய கண்களில் இருந்து தீப்பொறியாக வந்து வாயு பகவான் அந்த அக்னியை கொண்டு போய் நீ கங்கையில விடுன்னு சொல்லி அவ கொண்டு போய் தண்ணியில விட, அவ அங்கேருந்து என்னால இந்த சூட தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணத்தில் கொண்டு உய்ப்ப, அங்க அன்னவள் கண்டு அந்த இடத்துல 6 தாமரை மலரில் 6 குழந்தைகளாக அவர் விளையாட கார்த்திகை பெண்கள் வளர்த்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்துல பரமேஸ்வரன் பார்வதியை அழைத்து கொண்டு வந்து காட்டுறார். எவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தைகள் அப்படின்ன பொழுது பரமேஸ்வரன் சொல்றார், இவன் என்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து எழுந்த தீப்பொறியில் உதித்தவன் அப்படின்ன போது இவ என்ன பண்ணாலாம், இந்த 6 குழந்தைகளும் என் குழந்தைகள்னு சொல்லிட்டு அந்த 6 அன்னவள் கண்டு அவ்வுருவம் 6னையும் கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து செய்ய, இந்த 6ஐயும் ஒன்னாக்கிட்டா. 6 முகமும் ஒரு உடலும். அவ அப்படி ஆறுமுகா கந்தா அப்படின்னு அவனை கொஞ்சுன்னு கொஞ்சினாளாம். அந்த கொஞ்சி விளையாடும் முருகன் தான் பின்னால் அந்த சூரபத்மனை அழித்து, அவனை அழித்துன்னா அவனை சாக அடிக்கல. அவன் மாமரமா போய் கடலுக்குள்ள நின்னான். இவர் வேலால அந்த மாமரத்தை துளைத்த பொழுது சேவலும் மயிலும் ஆயிட்டான் அவனே. அந்த சேவலை கொடியாக்கி கொண்டான், மயிலை தனக்கு வாகனமாக்கி கொண்டான்.